டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றிகள் பல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அமைச்சரவையில இருக்கக்கூடிய சரத்து 74ல இருந்து 78 என்ன சொல்லுதோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி போடுங்க. 163ல இருந்து 167 வரைக்கும் அவ்வளவுதாங்க, மாநில அரசு வந்துரும். மறக்காம குறிச்சுக்குங்க. HIV அண்ட் வைஃப் அப்படின்னு சொன்னா 8 ஆர்டிகல்ஸ் லட்டு மாதிரி வந்துரும். சரத்து 74 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தேவைன்னு சொல்லக்கூடியது. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, 163 வந்துரும். சரத்து 75 என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர்களுக்கான விதிகள் பற்றி சொல்லுது. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரத்து 164 வந்துரும். அவ்வளவுதாங்க. சரத்து 76 என்ன சொல்லுதுன்னா, அட்டர்னி ஜெனரல் பத்தி சொல்லக்கூடியது. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண 125 மாநில தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்லும். அவ்வளவுதான். அடுத்தது போலாமா? புரிஞ்சுதா? சரத்து 77 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கம் அலுவல் நடைமுறை பற்றி சொல்லும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா சரத்து 166 மாநில அரசாங்க அலுவலக நடைமுறையை பற்றி சொல்லும். சரத்து 78 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது பிரதமரின் கடமை. அதே மாதிரி சரத்து 167 ஆளுநருக்கு தகவல் அளிப்பதுல முதலமைச்சரின் கடமை. மொத்தம் 8 ஆர்டிகல்ஸ் லட்டு மாதிரி. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதே போன்று ஷார்ட்கட் போட்டு படிச்சா 395 ஆர்டிகல்ஸும் படிச்சிடலாம். நான் கேரண்டி உங்களால முடியும். நன்றி.